தனுஷ் அப்படின்னாலே ஒரு பெர்ஃபார்மர், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு போயட், இப்படி பல பரிமாணங்களில் பார்த்துட்டோம். அப்படி இருக்க தனுஷ் ஆஃப்டர் டைரக்ஷனில் ஒரு கதை செலக்ட் பண்ணுறாருன்னும் போது கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கும்ன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கள், அவருக்கு இருந்த பவர், அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படம் பயங்கர டிஃப்ரெண்ட் ஆகும். ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பெரிய எக்ஸைட்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு ஒரு விஷனோட தான் போகிறோம். ஒரு சில பேர் கேட்பாங்க, எதுக்காக எதிர்பார்ப்போட போகிறீங்க, சும்மாவே போய் பாருங்கள். அவங்களுக்கும் நான் பார்த்த மாதிரி தான் இருக்குன்ற நான் நம்பி இந்த ரிவ்யூவை நான் சொல்கிறேன். படத்தோட கதை என்னன்றதை பார்த்தீங்கன்னா, தனுஷ் பிச்சைக்காரனாக இருக்கார் திருப்பதியில். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக தரோம், தங்கறதுக்கு இடம் ஃப்ரீயாக தரோம், நீங்கள் என் கூட வரணும், நாங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி தனுஷ் மாதிரி இன்னும் ஒரு 4-5 நபரை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அவங்க பேரை பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய இந்தியாவிலே இந்த ஆயில் சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க கடலுக்கு நடுவில். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன யோசிக்கிறாங்க, ஓகே இது கவர்மெண்ட்டாகவே பண்ணால் அங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது, அதனால் இதை ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துடலாம், அவங்களுக்கு தானே நல்லா ப்ராஃபிட் வரணும்னா அங்கே இருக்க ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இருக்கிறதுலேயே பயங்கர பணக்காரனாக இருக்க ஒரு முதலாளிக்கு இவர் டைரெக்டாக கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசுகிறாரு. அங்கே ஒரு அரசியல் நடக்குது. அதுக்கப்புறம் இதை ஒரு கான்ட்ராக்டாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டை இந்த கார்ப்பரேட் நிறுவனம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்றத பேசுகிறாங்க. 50-50 இருக்குது. 50 பிளாக்லேயும் 50 ஒயிட்லேயும் தரணும். இந்த பிளாக்ல ஈஸியாக தந்துடுறாங்க. ஒயிட்டாக மாற்றுறாங்களே, அதுக்கு இவங்களுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்களை சாகடிக்கவும் செய்யணும். அப்படி சாகடிச்சா தான் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்றதுக்காக பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் தான் தனுஷ். இப்போது தனுஷ் இவங்க சாகடிக்க போகும்போது தப்பிச்சு போகிறாரா இல்லையா, அந்த காசுக்கு என்ன ஆச்சு, அந்த முதலாளி நினச்சது நடந்ததா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. வெல்கம் டு ரெட்ரோ வாய்ஸ். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி குபேரா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஷேகர் கமலாவுடைய இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப ஆழமான கரெக்டான ஒரு பாயிண்ட்டை, ஒரு கருத்தை, சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளை ரொம்ப அழகாக பதிவு பண்ணுவார். இந்த படத்துலையும் அப்படி ஒரு சம்பவம் இருக்காது. என்னென்னா, பிச்சைக்காரங்களாம் இறந்து போகிறாங்க. அவங்கள ஒரு நாய், ஒரு பூனை, மற்ற லிவிங் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு கூட ட்ரீட் பண்ணாமல் ஒரு குப்பையை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இது போதும், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட நபர்களுக்கு ரொம்ப அழகான சாப்பாடு, நல்ல இடம், அவங்களுக்கு கரெக்டான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு எஜுகேஷன், இது எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு பாயிண்டில் இந்த கதையை கொண்டு போகிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது தனுஷுடைய ஆக்டிங் பயங்கர லைவாக இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னி பெடல் எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் சிம்பிளாக. ஏன்னா இந்த போய் வா நண்பா சாங்கில் அவருடைய ஷிஃப்ட்டு, அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் அவர் அந்த கேரக்டரை ட்ராவல் பண்ண விதம் அப்படின்றது இருக்குல்ல, படம் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அம்பாஞ்சியான ஒரு பையன், அவனால் கண்டிப்பாக ஒரு 2 பேர் வந்தால் கூட அடிக்க முடியாதுன்றத நம்ப வைக்கிறார். ஏன்னா தனுஷை இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேரக்டர்ஸில் பார்த்துட்டோம். அதை தாண்டி மறுபடியும் ஸ்க்ரீனில் வரும்போது அந்த கதையில் அப்படிப்பட்ட கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை நம்ப வைக்கிறாங்களா, அந்த கதைக்கு ஒரு உயிர் தராங்களா, அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோடைய பெரிய பலமாக பார்க்குறேன். அது ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அண்ட் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎஸ்பியோடைய மியூசிக் அடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். எந்தெந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு டிஎஸ்பிக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மீண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த போய் வா நண்பா சாங் தான். அந்த சாங்குக்கு முன்னாடி பயங்கர ஹை எமோஷனில் ஒரு சீன் இருக்குது. அந்த சாங் வருது, அதுக்கப்புறம் அந்த சாங்குக்கு அப்புறமா ஒரு சீன் வருது. இந்த 3 சீனையும் ஒரே மியூசிக்கில் ஆடியன்ஸுக்கு கடத்தி வெவ்வேறு எமோஷன்ஸில் ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய மேஜிக். அதை அவர் ஈஸியாக பண்ணுறாரு. அண்ட் ஒரு ஹீரோவோட இன்ட்ரொடக்ஷன், அந்த இன்ட்ரடக்ஷனில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை வச்சு மியூசிக்கை பண்ணால் அந்த மியூசிக் எப்படி இருக்குமோ அதில் ப்ளே பண்ணால் அது ஆடியன்ஸை இன்னும் ஹை ஆக்கும், அந்த சீனை இன்னும் எலவேட் பண்ணுன்ற அந்த விஷனோட யோசித்து ஒன்று ட்ராவல் பண்ணார்ல, அதுக்கும் டிஎஸ்பிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்டு ஒரு கேரக்டரைசேஷனும் எப்படி காட்டணுன்றது தெரிஞ்சிருக்கு. வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும். ஹீரோயின் சொல்ல முடியாது, தொடர்ந்து தனுஷ் அம்மான்னு தான் கூப்பிட்றாரு. ஒரு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அந்த ப்ளேவாகட்டும், அது எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்க சொல்ல வந்த மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தங்களுக்கு இறப்பு அப்படின்றது ரொம்ப கரெக்டாக, ரொம்ப சரியாக இருக்கணும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம். அவங்க போனதுக்கப்புறமாவது
அவங்க கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க அப்படின்றது தான் இந்த கதையில் மிக முக்கியமாக சொல்ல ஒரு பாயிண்டாக. இது எல்லாமே இந்த படத்துடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மைனஸ் அப்படின்னு வரும்பொழுது நாகார்ஜுனாவுடைய கேரக்டர். ஏன்னா அவருடைய சப்போர்ட்டிங் கேரக்டர், பட் அந்த கேரக்டர் பெரிய வேல்யூபுளான கேரக்டராகவே இல்லை. நாகார்ஜுனா அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ. அவருடைய அந்த கரிஷ்மாவுக்கும் தெலுங்கில் அவருக்கு இருக்க அந்த ஆடியன்ஸுக்கும் இந்த கதை எங்கேயோ போயிட்டுருக்கோம். அவருடைய கேரக்டரை எலிவேட் பண்ணி அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் காட்டி அதுக்கப்புறம் ஒரு நல்லவனாக ஒரு ஷிஃப்ட் பண்ணுறது, இது ரெகுலராக பண்ணுறது எல்லாரும். அதுக்கு எதுக்கு நாகார்ஜுனா அவர்கள் அந்த கதையில் வேறு யார் வேணால் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. ரஷ்மிகா தொடர்ந்து அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அந்த வரிசையில் இந்த படம் இடம்பெறதுக்கான ஸ்பேஸ் இருந்தாலும் ரஷ்மிகாவுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த கதையில் இல்லை. வெறும் ரஷ்மிகாவுக்கும் தனுஷுக்குமான ஒரு ஸ்பேஸில் ஒரு சின்ன ஃபன் மூமெண்ட் இருக்குது. அது இந்த கதையை ரசிக்க வைக்கிற மாதிரியான நிறைய இடங்களில் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண வைக்குது. பட் பெரிய அளவில் இவங்களுக்கான அந்த போர்ஷன்றது நம்பும்படியாக இல்லை. என்ன காரணத்துக்காக ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். அது நம்புகிற மாதிரி இல்லை. அண்ட் இந்த படத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் மெட்டஃபரிக்காக சொல்லிகிட்டே வந்தாங்க. எக்ஸாம்பிள், தனுஷை வந்து ஒரு யானை கேரக்டரோட கனெக்ட் பண்ணதாக இருக்கட்டும். தனுஷோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்க. அது டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அது என்ன ரீசனுக்காக அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்றது புரியல. தனுஷுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அண்ணா கேரக்டர் காட்டினாங்க. அந்த அண்ணா கேரக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. அண்டு இதெல்லாம் விட மிக முக்கியமான பாயிண்ட்டாக இந்த கதையில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு பக்கம் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அதே கடவுள் கெட்டவங்களை வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது காட்டுறது எனக்கு புரியுது. பட் ஆடியன்ஸாக படமாக பார்க்கும்போது அதை என்னை நம்ப வைக்கிற மாதிரி பண்ணணும்ல, அந்த கேட்டகரிக்குள்ளே ரைட்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேவாகவும் கண்டிப்பாக வீக்காக இருக்குது. அண்டு ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் அப்படின்றது நிறைய இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த ட்ராவலில் தனுஷ் நடந்துக்கிட்டே இருக்கார். அது அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸில் அதை ட்ரிம் பண்ணோன்னா வெறும் நடக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் வரும். அதை கண்டிப்பாக அவங்க ட்ரிம் பண்ணாங்கன்னா இந்த படம் இன்னும் கிறிஸ்பாகவும், அதையே மிஸ் பண்ணாங்கன்றது புரியல. படத்தோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஒரு ஹீரோ வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு ட்ராவல் இருந்தது. அது என்ன காரணத்துக்காகன்னு தெரியல. படத்தோடைய டைட்டில் குபேரான்னு வச்சுருக்காங்க. அந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருக்குது. அண்டு டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு எண்ட் கிரெடிட்ஸில் ஒரு சீன் வருது. அந்த டைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீனை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது. இப்படி கதையாக நிறைய இருக்குது. ஆனால் அந்த கதையை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பசிலாக மாற்றும் போது அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே வரும்ல, அது பெரிய அளவில் மிஸ் ஆகுது. எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒருத்தருக்கு வந்து ஒரு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அடக்கமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கார். உட்காந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க கல்லெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறார். அந்த சீனை என்ன காரணத்துக்காக வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா படத்தோடைய டியூரேஷனாக 3 ஹவர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த 3 ஹவர்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தில்ல. ட்ரிம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் 1 ஹவர் ஃபுட்டேஜை ட்ரிம் பண்ணி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் லாக் பண்ணியிருந்தால் இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஸ்பேஸை என்ன காரணத்துக்காக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற கேள்வி வருது. அண்ட் எந்த படம் பார்த்தாலும் அந்த கதையை நம்ம நம்ப வச்சுட்டாங்கன்னா அந்த கதை ஹிட்டு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு நிறைய கேள்விகள் வருது. நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஃப்ளா இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அப்படி இந்த படத்தோடைய மிக முக்கியமான ஃப்ளாவாக அந்த வில்லன் இருக்கான். அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான். அவனால் ஒரு பிச்சைக்காரனை பிடிக்க முடியல அப்படின்ற அந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு இடத்துல நடந்திருந்தால் நமக்கு கேள்வி வந்திருக்காது. படம் ஃபுல்லாகவே அது நடக்குது அப்படின்றபோது பல கேள்விகள் நம்மளை சுற்றி அதை நோக்கியே வந்துகிட்டு இருக்குது. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் குபேரா படத்தை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் KS. பாய்.